ஹாய் ஐஸ், நீ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சண்டே அன்னைக்கு நடந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஸோ அதோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருன்னா கொஸ்டின் பேப்பர் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், இப்படி தான் வந்து கேட்பாங்க, இல்லைனா சிலபஸ் வைஸ் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா எல்லாத்தையும் வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் நடைபெற்ற பின்வரும் எந்த வட்ட மேசை மாநாட்டில் மகாத்மா காந்தி கலந்து கொண்டார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, இரண்டாவதுல தான் வந்து மகாத்மா காந்தி கலந்துருப்பார். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் இடையிலான அரசியல் முட்டுக்கட்டையை அகற்ற சிஆர் ஃபார்முலா தயாரித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராஜகோபாலாச்சாரி. தேர்டு பார்த்தீங்கன்னா, தேசிய சுத்தமான காற்று திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகம். அதனால தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கோம். 2023 அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்கஸ் முகமது. அவர் தான் வந்து ரீசெண்டாக நோபல் பரிசு வாங்கினார். ஸோ இதை பதிச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 6 month 1 year தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து 2023 வந்து கொஸ்டின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அதையும் வந்து நோட் பண்ணி கொஞ்சம் படித்து வச்சுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பங்குகளை ஜப்தி செய்வதால் டேஷ் குறைகிறது. என்ன குறைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலுத்தப்பட்ட மூலதனம் வந்து குறையுமா. 6th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 எண் ஜோடிகள் கொடுக்கப்பட்டுள்ள அதில் 3 ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியாகவும் ஒன்று வேறுபட்டதாகவும் இருக்கும். வேறுபட்ட எண் ஜோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா 17:307. அதுதான் வந்து ஆன்சர். 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின் வருவனற்றில் அறிவியலின் பயன்பாடு கொண்ட இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் சட்ட விஷயங்களுக்கும் விசாரணையின் பல்வேறு உண்மைகளுக்கும் அடையாளம் காண்பதற்கு உதவுவது யாது அப்படின்னு பார்த்தா தடய அறிவியல். மோசடிக்குள்ளான 8th கொஸ்டின், மோசடிக்குள்ளான தொகை டேஷ் எண்ணில் தணிக்கையாளர் மத்திய அரசுக்கு புகார் செய்ய வேண்டும். ஸோ மோசடி அதை அந்த தொகையெல்லாம் வந்து எப்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் 75 லட்சத்துக்கு மேல். தேசிய தணிக்கை மற்றும் 9th கொஸ்டின், தேசிய தணிக்கை மற்றும் கணக்கு நிறுவனம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா சிம்லாவில் அமைஞ்சிருக்கு. 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சிஏஜி ஏற்பட காரணமானது அப்படின்னா சட்டப்பிரிவு 148. 11th பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் சிஏஜி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவி நர்ஹரி ராவ், அவர் தான் ஃபர்ஸ்ட் சிஏஜி. ஸோ 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பின்வரும் கூட்டுகளை கவனிங்கள். அதில் வந்து அன்னிபெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம் நிறுவுவதற்கு தொடங்கும் முன்பு பூனாவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் லோகமான்யா திலகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, 1915ஆம் ஆண்டு பாம்பே அமர்வில் காங்கிரஸ் இந்தியாவுக்கு தன்னாட்சி கோரி தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே வந்து சரி. ஓகேவா? 13th கொஸ்டின் வந்து, இந்திய தேசிய காங்கிரஸில் லாகூர் அமர்வு வந்து 1929 வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காங்கிரஸ் முழு சுதந்திரம் கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றியது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அமர்வில் தீவிரவாதிகளும் மிதவாதிகளுக்கும் இடையே இருந்த விரிசலுக்கு தீர்வு வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமர்வில் இரு தேசிய கோட்பாட்டை நிராகரித்து தீர்மானம் நிறைவேற்றியது. இதில் வந்து ஒன்று மட்டும்தான் கரெக்டு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் முழு சுதந்திரம் கோரும் தீர்மானத்தை நிறைவேற்றியது.
14 கொஸ்டின் வந்து அகில இந்திய கிசான் சபையின் நிறுவன தலைவர் யாருன்னா சகஜானந்த் சரஸ்வதி. 15 பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி எப்போது பிரிட்டிஷ் மகுடத்தின் கீழ் இந்திய நிர்வாகத்தை கொணர்வதாக பிரகடனம் செய்தார்? 1 நவம்பர் 1858. 16வது கொஸ்டின் அரசர்கள் பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள். பொதுமக்கள் அரசருக்காக உருவாக்கப்படவில்லை. தேசிய இயக்கத்தின் போது கீழ்கண்டவர்களில் யார் இந்த கருத்தை தெரிவித்தார்? அவர் தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து சொல்லியிருப்பார். 17 கொஸ்டின் பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் புகழ்பெற்ற நாவலான ஆனந்த் மத் என்பதன் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது என்பதா சன்னியாசியின் கிளர்ச்சி. 18 கொஸ்டின் சிந்து சமவெளி நகரத்தின் மக்கள் நிபுணத்துவம் பெற்றது வந்து இவை அனைத்தும் நகர திட்டமிடல், கட்டிடக்கலை, கைவினைத்திறன் இவை அனைத்தும். பின்வந்து எது அரப்பா தளம் அல்ல? 19 கொஸ்டின் சொக்கோரா அதுதான் வந்து அரப்பா தளம் இல்லை. சங்கீதோட கோட்டேஜி, தேசல்பூர் இதெல்லாம் வந்து அரப்போட தலங்கள். 20th கொஸ்டின் பதஞ்சலி எந்த தொகுப்புக்காக நன்கு அறியப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக சூத்ரா அதுக்காக நன்கு அறியப்பட்டவர். 21 வந்து ரிக்வேதத்தில் மிக முக்கியமான கடவுள் யான்னு பார்த்தா இந்திரன் வந்து முக்கியமான கடவுள். 22 ரிக்வேத தொடக்க காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க சொத்தாக கருதப்பட்டது எதுன்னு பார்த்தா மாடு. ஸோ மாடு வந்து சொத்தாக கருதப்பட்டது. 23 பாப் எல் மாண்டேப் ஜலசந்தி இந்திய பெருங்கடல் மற்றும் டேஷ் இடையே இணைப்பாக செயல்படுகிறது. மத்திய தரைக்கடல் வந்து அதோட இணைப்பாக செயல்படுது. 24 சர்வதேச கொள்கலன் பரிமாற்ற துறைமுகம் உருவாக்கப்பட்டு வரும் இடம் எதுன்னு பார்த்தா கிரேட் நிக்கோபார் தீவு தான் கொள்கலன் பரிமாற்ற துறைமுகம் உருவாக்கப்பட்டு வருது. 25 சுகம்யா பாரத் அபியான் அணுகக்கூடிய இந்திய பிரச்சாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்பது டேஷ் பற்றியது. அது வந்து பிடபிள்யூடிகளை பற்றியதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 26 வந்து இந்தியாவின் முதல் சர்வதேச வெளிநாட்டு பல்கலைக்கழக வளாகம் டேஷ் நாடால் நிறுவப்பட்டது. எந்த நாடாலன்னா ஆஸ்திரேலியா நாடால் வந்து நிறுவப்பட்டிருக்கும். கூட்டு நிறுவனத்தில் பங்குதாரர்களின் எண்ணிக்கை டேஷ் இருக்கலாம், அதிகபட்சம் 50 இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 28 ஒரு நிறுவனத்தின் நல்லெண்ணம் இருப்பு நிலை குறிப்பின் சொத்து பக்கத்தில் டேஷ் தலைப்பின் கீழ் காட்டப்படுகிறது. தற்போதைய சொத்துக்கள், நடப்பு அல்லாத சொத்துக்கள், இதர செலவுகள் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 29 வந்து மூலதனம் நிலையானதாக இருக்கும்போது எந்த கணக்கு தொடங்கப்படுகிறது அப்படின்னு தான் நடப்பு கணக்கு மட்டும் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 வந்து கூட்டு ஆயுள் காப்பீட்டு தொகையானது பங்குதாரர் மரணத்தின் பின் டேஷ் மூலதன கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மீதம் உள்ள பங்குதாரரின் பழைய லாப பகிர்வு விகிதத்தில் வரவு வந்து வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 31 வந்து UNFCCC இன் COP28 கட்சிகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் UAE. 32 வந்து G20 2023க்கு யார் தலைமை தாங்கினார்? இந்தியா வந்து தலைமை தாங்கியிருக்கும். 33 2023 எந்த அணி 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து வென்றிருக்கும். 34 வந்து முக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மீதான முன்முயற்சி ICETன்னு வந்து சொல்லுவாங்க என்பது இந்தியா மற்றும் டேஷ் முன்முயற்சி ஆகும். USAவோட முன்முயற்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 40 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஈச் ஐட்டம் இதில் வந்து ஆப்போசிட் மீனிங் வேர்டு வந்து கேட்குறாங்க. ஸோ ஆப்போசிட் மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா லேவிஷோட ஆப்போசிட் மீனிங் என்னன்னு பார்த்தா ஃப்ரங்கல். ஸோ அதுதான் இது வந்து வேலன்னா கவர்டைஸ். ஸோ அதோட ஆப்போசிட் வந்து கவர்டைஸ். 37 பார்த்தீங்கன்னா ஃபர்டைல்னா பேரன், அதுக்கு ஆப்போசிட் பேரன் வந்து இம்மிக்ரான்ட்ஸ். 38 வந்து இம்மிக்ரான்ட்ஸ், அதோட ஆப்போசிட் வந்து
நேட்டிவ்ஸ். 39 பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி, அதோட ஆப்போசிட் வேர்டு வந்து அட்வான்ஸ்டு. ஓகேவா? அது வந்து 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the bereaved mother proudly received the gallantry award dash a brave son who had laid down in life in the recent war அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து see the answer on behalf of. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி இந்த ஃபாலோயிங் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈச் ஆஸ் ஏ சென்டென்ஸ் வித் 3 அண்டர்லைன் பேர் லேபிள் ஆஸ் ஏபிசின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ரீட் ஈச் ஏ சென்டென்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை எனி எரர் இன் எனி அண்டர்லைன் பார்ட். ஸோ என்ன 3 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கணும். Part and indicate your response on the answer sheet against the corresponding letter B and C. If you find no error, your response should be indicated as D. So indicate D na வந்து D வந்து no error வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ 41ல வந்து எதில் எரர் இருக்கு அப்படின்னு பார்த்தா சர்க்கம் நேவிகேட்டர் அரவுண்ட் த டால் லேக். ஸோ அதில் வந்து எரர் இருக்கு. 42ல பார்த்தீங்கன்னா ஜித்தந்தர் வாஸ் த ஸ்மார்ட்டஸ்ட், அதுலேயும் இருக்குது. ஸோ சினானிம் 43 வந்து சினானிம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஹட்டுவர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரெனோவர்ஸ், அதுதான் வந்து அதோட சினானிம். அதில் வந்து ஓவர் ரூட்டோட ஆண்டனிம் கொடுத்துருக்காங்க 44. அதுக்கு வந்து ஓவர் ரூட், அதுக்கு வந்து ஓவர் எக்ஸைட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் போது டேஷ் என்பது புதிய ஒலிம்பிக் பொன்மொழியில் சேர்க்கப்பட்டது. எது சேர்க்கப்பட்டனா ஒன்றாக டுகெதர், அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். 46 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனின் தேவையை நிறைவு செய்ய பூமி போதுமான அளவு வழங்குகிறது, ஆனால் ஒவ்வொரு மனிதனின் பேராசையை அல்ல. இது யாருடைய கூட்டுன்னு பார்த்தா மகாத்மா காந்தி. 47 எவரெஸ்ட் மை ஜெர்னி டு த டாப் ஸோ என்று பெயரிடப்பட்ட புத்தகம் டேஷின் ஒரு சுயசரிதையாகும். யாரோட சுயசரிதைன்னு பார்த்தா பச்சேந்திரி பால். 48 ஜம்மு மற்றும் காஷ்மீரை பிரிக்கும் மலைத்தொடர் எல்லை முன்பு பஞ்சல் தேவ் என்று அழைக்கப்பட்டது. இந்த மலைத்தொடரின் பெயரை கண்டறியவும். பீர் பாஞ்சல் எல்லை. இது வந்து 49 இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது போலவே மூன்றாவது வார்த்தையும் தொடர்புடையதாக இருப்பது. இதில் வந்து மனச்சோர்வு, மனநிலை, தூக்கம். இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா தூக்கம் தான் வந்து ஆன்சர். ஸோ ஆங்கில அகராதியில் 50 ஆங்கில அகராதியில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களும் ஒழுங்கமைப்பை குறிக்கும் சரியான விருப்பத்தை வந்து தேர்ந்தெடுக்கும். இதில் வந்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா டி தான் இதுக்கு வந்து ஆன்சர். 5 2 1 6 4 3. ஸோ 51 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாரி கொடுத்துருக்காங்க. அது நடுவு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங்கு, அது என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா B24 த ஆன்சர். ஓகேவா? 52 பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பை பண அலகுகளில் வெளிப்படுத்தலாம் என்னும் கூற்றில் பணத்தின் அடிப்படையில் அமைந்த செயல்பாட்டை அடையாளம் காணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கணக்கின் அலகு. 53 செயல்பாடுகள் ஒன்றுடன் ஒன்று அமைவதை தடுக்கும் நோக்கம் கொண்ட ஃபயோல் வழங்கிய நிர்வாக கொள்கையானது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா திசையின் ஒற்றுமை. எஸ்பிரிட் டி காப்ஸ் என்பது குழுவின் தைரியம் வந்து சொல்கிறாங்க. 53 திருவனந்தபுரம் KTCT மேல்நிலைப்பள்ளியில் உருவாக்கப்பட்ட முதல் ஏஎம் மருத்துவ ஆசிரியர் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தா ஐரிஸ். 56 பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் ஆலையாக தொடங்கப்பட்ட மேற்கு பகுதி இந்திய காய்கறி தயாரிப்புகள், கணினி உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்கு எண்ணெய்களை பயன்படுத்துதல் என்ற சொல்லாட்சிக்கு எண்ணங்களை பயன்படுத்துதல் என்ற சொல்லாட்சிக்கு மாறியது. இந்நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் விப்ரோ த ஆன்சர். ஓகே, பி இஸ் த ஆன்சர், விப்ரோ. 57 பார்த்தீங்கன்னா பின்வரும் மலை
ரயில்களில் எது 2008 உலக பாரம்பரிய சின்னமாக சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கா சிம்லா ரயில்வே. பி ஆன்சர். 58 ரோபோட்டிக் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் என்பதா ஜோசப் எஃப் ஏங்கல்ஃபெர்கர். 58க்கு ஆன்சர். 59 சூரியன் மையத்தில் ஆற்றல் எவ்வாறு உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. அணுக்கரு இணைவால் உருவாகும். 60 ஜெர்ரி யாங் மற்றும் டேவிட் பிலோ ஆல் நிறுவப்பட்ட தொழில்நுட்ப நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாவோ. அதுதான் நிறுவியிருப்பாங்க. 61 நல்லிணக்கம் விரிசல் அல்ல என்ற கொள்கை எதனுடன் தொடர்புடையது பார்த்தீங்கன்னா நிர்வாகம் நிறுவனத்தின் லாபத்தை தொழிலாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 62 சத்தியமேவ ஜெயத்தே என்ற சொற்றொடர் பின்வற்றிலே எதிலிருந்து எடுக்கப்பட்டது பார்த்தா முண்டக உபநிஷ். 63 அஜந்தா மற்றும் எல்லோராவின் ஓவியங்கள் டேஷ் காலத்தை சேர்ந்தவை. ராஷ்டிர குடல்கள் இதோட சேர்ந்தவை. ஒரு கிலோபைட் டேஷ் பைட்டுகள் கொண்டது. 1024 பைட்டுகளுக்கு. அன்பிரேக்கபிள் உடைக்க முடியாது என்ற தலைப்பில் சுயசரி எழுதியவர் என்பது MC மேரி கோம். ஒலிம்பிக் லோகோவில் கருப்பு மற்றும் நீல நிற வளையங்கள் குறிப்பது ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை குறிக்கும். 67 கடகரேகையை 2 முறை கடக்கும் இந்திய நதியோட பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகி தான் 2 முறை கடக்கும். இது 68 ரீசனிங்கு. இதில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டரில் கேட்பாங்க. ஸோ புது லெட்ரு கொடுத்து அந்த லெட்டருக்கு என்ன நம்பர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் B 185336. 63 குருத்வாரா பாடல்புரி சாஹிப் டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சட்லேஜ் ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கும். 70 பார்த்தீங்கன்னா டேஷ் என்பது சிறுநீரகம் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டோட அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. நெஃப்ரான் தான் இதோட அழகு. 71 யார் சொன்னது நான் சராசரியை வெறுக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடலாம், அடுத்த நாள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக 3 வேளை சாப்பிடலாம், ஆனால் அது வாழ ஒரு நல்ல வழி அல்ல. யார் சொன்னது பார்த்தா லூயிஸ் டி பிராண்டிஸ். 72 பின்வரும் எந்த இந்திய நகரங்கள் யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பின் 6வது இந்திய நகரமாக உள்ளதுன்னு பார்த்தா ஸ்ரீநகர் இருக்கும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் 73 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற ஆண்டு 2020 நடந்திருக்கும். 74 மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற தந்தி அணிவகுப்பு ஓவியம் வரைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்த் லால் போஸ். அவர் தான் வரைஞ்சிருப்பார். மோகினியாட்டம் பின்வரும் எந்த மாநிலத்தோட பாரம்பரிய நாட்டங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. 76 பின்வருவர்களை இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தின் நிறுவனங்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தா ராம் பிரசாந்த் பிஸ்பில் தான் அதோட நிறுவனர். 77 பாக்மாரா பிக்சர் தாவர சரணாலயம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தா மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கும். தனித்துவமான பரிவர்த்தனை குறிப்பு எண் என்பது RTGS அமைப்பின் ஒரு பரிவர்த்தனை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுத்தப்படும் டேஷ் எழுத்துக்கள் குறியீடு ஆகும். 22 எழுத்துக்கள். 79 பின்வருவனர்களில் மொரார்ஜி தேசாய்க்கு பதிலாக 1979 இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற என்பதா சரண் சிங் பதவியேற்றுப்பார். 81 ஒரு பேட்ஸ்மேன் தனது 15வது இன்னிங்ஸில் 97 ரன்கள் எடுத்தார். இதனால் அவரது சராசரியை 5ஆல் மேற்படுத்துகிறார். 15வது இன்னிங்ஸ்க்கு பிறகு அவரது சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் 27. ஒரு பேருந்து ஒரு ஸ்டேஷன் Pயில் இருந்து ஸ்டேஷன் Qக்கு ஒரு மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றும் ஸ்டேஷன் Qவிலிருந்து Pக்கு ஒரு மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணிக்கிறது. முழு பயணத்தின் போது பேருந்தோட சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 78.75 கிலோமீட்டர் பர் ஹவர். ரொட்டியை டோஸ்ட் செய்து 82 ரொட்டியை டோஸ்ட் செய்து அதன் மீது மயோனைஸ் தடவினால் எனக்கு பசியாக இருக்கும் அல்லது அமிலத்தன்மை இருக்கும். எனக்கு பசிக்கிறது, அதனால் ரொட்டி டோஸ்ட் செய்யப்பட்டது. ஸோ இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இருக்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சென்டென்ஸ் மாரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து டார்க்காக ஒரு வேர்டு கொடுத்துட்டு அது வந்து தப்பாக இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இல்லை வந்து 85 பார்த்தீங்கன்னா நோ சூனர் ஹேட் ஐ க்ளோஸ் மை ஹைட்ஸ் தேன் ஐ ஃபெல் அஸ்லீப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நோ சூனர் ஹேட் ஐ அது வந்து தப்பாக இருக்குது. அதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் நோ சூனர். ஓகேவா? 86 ஷி ஃபெல்ட் அண்ட் ஓவர்வெல்மிங் டிசைட் டு ரிட்டன் பேக் பேக்கோட எல்லாம் கரெக்டாக தான் இது. ஸோ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 87 இஃப் ஐ வில் ஸ்டடி ஐ வுட் ஹவ் பாஸ் த எக்ஸாம். ஸோ இதில் வந்து ஐ வில் ஸ்டடி அதை வந்து ஹேட் ஐ ஸ்டடிட் அப்படின்னு வந்து எழுதலாம். 88 பார்த்தீங்கன்னா மாட்டிஃபை என்ற வார்த்தையின் உள்ள எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களில் உள்ள முந்தைய எழுத்தால் உயிர் எழுத்துக்கள் மாற்றப்பட்டு ஆங்கில எழுத்துக்களில் மெய் எழுத்துக்கள் அடுத்த எழுத்தால் மாற்றப்படும். புதிய எழுத்துக்களின் தொகுப்பின் வலது முனையிலிருந்து மூன்றாவது எழுத்துக்கும் இடது முனையிலிருந்து மூன்றாவது எழுத்துக்கும் நடுவில் பின்னோக்கி எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வந்து இருக்குமா. சிம்மோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல், அதுதான் ஃபுல் ஃபார்ம். ஸோ இதேமாரி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆல் கடக்கும் தூரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு 90 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதுக்கு 10 மீட்டர் வந்து ஆன்சர். 91 வந்து புள்ளி எல் வந்து பொறுத்தவரை எந்த திசையில் புள்ளி எஃப் வந்து உள்ளது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. 92 பார்த்தீங்கன்னா புள்ளி எக்ஸு புள்ளி டிக்கு தெற்கே 7 மீட்டர் எனில் புள்ளி எக்ஸு மற்றும் புள்ளி எண்ணுக்கு இடையே உள்ள குறுகிய தூரம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 107 மீட்டர். வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கும். இது வந்து வேறு. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா HKG இது மட்டும் தான் டிஃபராக இருக்கும், மற்ற எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 94 வந்து கேக்கு பிறகு நிகழ்வில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தான் அப்படின்னு வந்து ஆன்சர் வரும். ஜி மற்றும் எஃப்க்கு இடையே நிகழ்வில் கலந்து கொள்ளும் நபர்களை எண்ணிக்கை போல் டேஷ் மற்றும் டேஷ் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நபர்கள் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக அதில் பார்த்தீங்கன்னா எல்பி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். டிக்கும் கேக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் இல்லை. 96க்கு ஆன்சர். 97 பார்த்தீங்கன்னா கே மற்றும் ஜிக்கு இடையில் நிகழ்வில் கலந்து கொள்ளும் நபர்களில் எண்ணிக்கை டேஷ் நிகழ்வில் பிறகு கலந்து கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கையை விட பாதியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் படித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் யாரெல்லாம் மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் வரும். ஆன்சர் கீ விட்டோன்னே எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுமாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து கிடச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.